بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த நேரத்தில் வட்டி என்றால் என்ன என்பதை பற்றியோ அல்லது எது வட்டி இல்லை என்பதை பற்றியோ அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட உலகாழ்விய தொடர்புகளை பற்றியோ நான் பேச வரவில்லை. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய இல்லத்தில் மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வட்டியை குறித்து கூறிய செய்திகளை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்த ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளியிலே அமர்ந்திருந்த போது சஹாபாக்களை அழைத்தார்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தார். அவர் என்னுடைய ரூஹில் ஒன்றை ஊதினார். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரணத்தை அடையாது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் என்று. ஒரு ஆத்மாவிற்கு அல்லாஹ் ஒரு வாழ்வாதாரத்தை முடிவு செய்திருந்தால் அதை முழுமையாக்காத வரை அந்த ஆத்மாவிற்கு மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். இந்த உலக வாழ்வில் ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை அவன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிந்திருக்கிறான். அந்த விதியை, அந்த ரிஸ்கை முழுமையாக்காமல் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று ஜிப்ரீலினிடத்திலே சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ். ஜிப்ரீல் சொன்னார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ அஜ்மிலு ஃபித் தலப். அந்த ரிஸ்கை, அந்த வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடும் போது அழகிய முறையை, அதாவது ஹலாலான முறையை, அல்லாஹ் அனுமதித்த முறையை, அல்லாஹுடைய தூதர் அனுமதித்த முறையில் அதை தேடிக்கொள்ளுங்கள். உங்களில் யாரும் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய முறையில் அவசரப்பட்டு பாவத்தில் அதை சேர்த்து விடாதீர்கள். மேலும் சொன்னார், அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவனுக்கு கட்டுப்படக்கூடிய முறை அல்லாத முறையில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை பெற்றுவிட முடியாது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் வாழ்வாதாரத்தை சேர்க்குமாறு கூறியிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய, அல்லாஹ் வழங்கக்கூடிய ரிஸ்கை நீங்கள் முழுமையாக அபிவிருத்திகளோடு, பரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய அருளோடு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அனுமதித்த முறையில் நீங்கள் அதை சேகரிக்காமல் அதை நீங்கள் அடைந்து விட முடியாது என்ற செய்தியை ஜிப்ரீல் எனக்கு கூறி சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சேகரிக்கிறான் என்ற வழிமுறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பதிகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பதிகிறார்கள். எப்படி அந்த வாழ்வாதாரத்தை சேர்க்க கூடாது என்ற முறையையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஹதீஸில் பதிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி, காதுகளில் கேட்டு கடக்கக்கூடிய செய்தி அல்ல அது.
நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல். அல்லாஹ் 4 கேள்விகளை முன்வைப்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது. அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில், அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? கற்றாய் என்று அல்லாஹ் கேட்பதில்லை, கற்ற கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய்? அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக, அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய்? தனி கேள்வி அல்லாது, அதோடு இணைந்த கேள்வி, சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் அடுத்து, அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை சேகரிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை சேகரிக்க வேண்டும். அல்லாஹ் செலவழிக்கக்கூடிய முறையிலும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அதை செலவழிக்க வேண்டும். இன்ற எல்லா கணக்குகளும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு முன்னால் கொடுக்காமல் ஒரு அடியான் அவனுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செல்வத்தை யார் ஒருவர் அவன் அனுமதிக்காத முறையில் தேடுவாரோ ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவர் சேரக்கூடிய இடம் நரகமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் சேகரித்த செல்வத்தை கொண்டோ வாழ்வாதாரத்தை கொண்டோ யார் ஒருவர் தன்னுடைய உடம்பை வளர்ப்பாரோ அந்த உடம்பில் சேரக்கூடிய சதை துண்டு உறுதியாக செல்லும், அது உரிமையாக்கப்படும். அந்த இடம் நாளை மறுமையில் நரக நெருப்புக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறிய குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்தார்கள். ஒரு முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தமானவன், அல்லாஹ் சுத்தத்தை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு ஏவியதைத்தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிமார்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் ஹலாலான முறையில் நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தான் அல்லாஹ் முஃமின்களுக்கும் கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஹலாலான முறையில் உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் வெகு தூர பயணம் மேற்கொள்கிறான், அவனுடைய முகமெல்லாம் தூசி படிந்து விடுகிறது, அவனுடைய தலையெல்லாம் பரட்டை தலையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைக்கிறான், யா ரப் யா ரப், எனக்கு உதவி செய்யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற வருவதுடைய பொருள், யா அல்லாஹ் நான் சிரமத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்திற்கு விடுதலையை கொடு என்று சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை அழைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் உண்ட உணவு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராம், அவனுடைய வாழ்வே ஹராமில் மூழ்கி இருக்கிறது, அல்லாஹ் தடுத்த முறையில் மூழ்கி இருக்கிறது. அல்லாஹ் இந்த அழைப்பிற்கு எப்படி பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள், உங்களுடைய தொழுகை ஹலாலான முறையில் இருப்பது முக்கியம் அல்ல, அது முக்கியம்தான், அது மட்டும் உங்களை மேன்மைப்படுத்தாத அல்லாஹ்விடத்தில். உங்களுடைய ஜகாத், உங்களுடைய ஹஜ், உங்களுடைய கலிமா, உங்களுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகள், இது மட்டும் நேர்த்தியாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் உங்களை இணக்கமாக்கி விடாது. அல்லாஹ்வை நீங்கள் தொடர்பு படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தொடர்பு மேன்மைப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வோடு இணைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், உங்களுடைய சிரமத்தில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய சோதனைகளில், உங்களுடைய தவிப்பில் ரப்பு உங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுடைய உணவில், உங்களுடைய குடிக்கக்கூடிய பானத்தில், நீங்கள் அணியக்கூடிய ஆடையில், நீங்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தில், நீங்கள் செலவழிக்கக்கூடிய முறையில் என அனைத்திலும் யார் குர்ஆனையும் சுன்னாவையும் இணைத்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை சேகரித்து அல்லாஹ் அனுமதித்த முறையில் செல்வத்தை யார் செலவழிப்பாரோ அவரால் மட்டுமே முடியும். அது அல்லாத தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய எல்லோர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தொடர்பை நீக்கிக் கொள்கிறான்.
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறைகளை எல்லாம் எமக்கு வரையறுத்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடை செய்த ஒன்றை தங்களுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜத்துல் விதா, கடைசி இறுதி பேருரை, இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய உரை அது, சமூக மாற்றத்திற்கான உரை அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நோக்கத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இதுதான் இந்த சமூகத்திற்காக நான் அனுப்பப்பட்ட நோக்கம், அதை எடுத்துச் செல்லுங்கள் அறியாதவர்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய அந்த உரையுடைய வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்துடைய வட்டிகள் அனைத்தையும் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு நான் மிதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அறியாமை கால வட்டி என்று தொடர்பு பட்ட அனைத்தையும், வட்டியோடு தொடர்புபட்ட எல்லா செயல்களையும், அது எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னுடைய கால்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன். அதனுடைய ஆரம்பமாக அப்பாஸுடைய வட்டிகள் அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன், அதை நான் நீக்குகிறேன். யாரும் அதற்கு அப்பாஸிற்கு அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துடைய அந்த தலைவருக்கு கொடுக்க இருந்த வட்டிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிலிருந்து அதை தொடங்கி இந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த, காலுக்கு கீழ் போட்டு மிதித்த வட்டி நாளடைவில் உருகெடுத்து இந்த முஸ்லிம்கள் மத்தியிலும் எந்த ஒரு சமூகம் வட்டியை அழிப்பதற்காக போராடியதோ, எந்த ஒரு சமூகம் வட்டியை எதிர்ப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழப்பதற்கும் தயாரானதோ, அந்த சமூகத்தின் மத்தியிலும் சர்வ சாதாரணமான ஒரு குற்றமாக அது உருவெடுத்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் எமக்கு சொன்னார்கள். மறுமை வரும், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் உங்களில் எவரையும் வட்டி தீண்டாமல் இருக்காது, வட்டியுடைய புகையாவது நீங்கள் அனைவரும் சுவாசித்திருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எந்த தொடர்பிலும், அது ஒரு வங்கி கணக்குடைய தொடர்பாக இருந்தாலும், ஒரு வியாபார தொடர்பாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரத்துடைய மேன்மையின் தொடர்பாக இருந்தாலும், எல்லா மத்தியிலும் வட்டியோடு தொடர்பு பட்ட மக்களாக நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய வட்டியுடைய தடையுடைய வசனங்களை அல்லாஹ் துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை அல்லாஹ் தடுப்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் பாவங்களை தடுப்பதற்கு முன்னால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை கூறிவிட்டு அல்லாஹ் தடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய முறை. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு பயமும் அடைய தேவையில்லை, எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதக்காவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விட்டு அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ என்று அல்லாஹ் வட்டியை பற்றிய செய்திகளை துவங்க அல்லாஹ் விரும்புகிறான். ஏன் சதக்காவோடு அல்லாஹ் வட்டியை இணைக்கிறான்? வட்டியை அழிக்க வேண்டும் என்றால் சதக்கா மேன்மையாக வேண்டும். சதக்கா மேன்மையாகாத வரை, உயராத வரை வட்டியை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது. வட்டி அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சமூகத்தில், ஒரு சமூகத்துடைய மாண்பில், ஒரு சமூகத்துடைய வேரில் வட்டி வேரூன்றி அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சமூகம் சதக்காவை கொடுக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். வட்டியுடைய முதல் அடிப்படையே கடன். கடன் அதிகரிக்கும் போது வட்டி அதிகரிக்கும். நவீன உலகில் எப்போது அந்த கடன் சதக்காவாக கொடுக்கப்படுகிறதோ, தங்களுடைய வாழ்வாதாரத்தை, அடிப்படை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு கூட இந்த சமூகத்திலே பலர், சமூகம் அல்லாத மக்களில் பலர்
தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு கூட கடன் பெற்று அதனுடைய வட்டியை செலுத்தக்கூடிய முறையில் இருந்தால் சதக்கா அங்கே பலனளிக்கவில்லை என்று அர்த்தம். அந்த சமூகம் சதக்காவை விட்டு தூரமாகி விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து முறையான முறையில் சமூகத்துடைய நிலைமையை அறிந்து சதக்காவை முன்னிறுத்தி அந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்குகளை கவனித்திருந்தால் இந்த சமூகத்திலே வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள் இருந்திருக்க மாட்டார்கள். வட்டி வாங்கக்கூடிய செல்வந்தவர்கள் அல்ல, அது பேராசை. வட்டி வாங்கக்கூடிய ஏழைகள், அடிப்படை வசதிகளுக்காக வட்டியை நோக்கி செல்லக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அதனால்தான் குர்ஆனில் எங்கே வட்டியை பற்றி பேச வரும்போதும் அல்லாஹ் சதக்காவை முன்னிறுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் எழுந்திருப்பார்கள். எங்கே எழுந்திருப்பார்கள்? எங்கே எழுந்திருப்பார்கள்? எழுந்து யாருக்கு முன்னால் நிற்க தயாராகுவார்கள்? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்க தயாராகக்கூடிய அந்த நாளில் அவர்கள் எழுந்து வருவார்கள். எப்படி? ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போல், ஆடை இல்லாத நிலையில், ஹத்னா செய்யப்படாத நிலையில், செருப்பு இல்லாத நிலையில் மனிதர்கள் எழுந்து வரும்போது வட்டியை சாப்பிட்டவன் அல்லது வட்டியோடு தொடர்பு பட்டவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான் பைத்தியம் பிடிக்கப்பட்டவனை போல, ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல, தன் நிலை அறியாதவனை போல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்படி வாழ்வானோ அப்படித்தான் மரணிப்பான். ஒரு அடியான் எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸிலே நமக்கு அதை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒருவன் தல்பியாவை ஓதிக்கொண்டு வருவான், எழுந்து வருவார். அவர் யார்? ஹஜ்ஜில் மரணித்தவர். நாளை மறுமையில் இரத்தங்களை சொட்ட சொட்ட ஒருவர் வருவார். அவர் யார்? ஷஹீதில் மரணித்தவர். என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருடைய மரணத்துடைய முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தி பல ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஹதீஸ் அது. யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை செய்வானோ அவர்களுக்கு செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்ன செயல்களை செய்யுமாறு அல்லாஹ் மாற்றுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், மரணத்திற்கு முன்னால் நல்ல செயலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை, அருளை அல்லாஹ் செய்து மரணிக்க வைப்பான். பல நல்லவர்களுடைய மரணங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுஜூதில் மரணித்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிய நிலையில் மரணித்திருப்பார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நிலையில் மரணித்திருப்பார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் ஒரு அறிஞர் மரணித்திருப்பார். இவர்களுடைய மரணம் இயற்கையாக ஏற்பட்ட மரணம் அல்ல. இந்த மரணத்தை தேர்ந்தெடுத்து இந்த நிலையில் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு இதே நிலையில் நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவதை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் அதை ஏற்படுத்தினான் அவருக்கு மரணத்திற்கு முன்னதாக. அது போல பாவங்கள் செய்தவர்கள் அதே பாவத்துடைய நிலையை எண்ணியவர்களாக நாளை மறுமையில் வருவார்கள். அதில் மிக கேவலமுடைய மரணத்துடைய செயல் வட்டியோடு மரணித்தவன், வட்டியை தன்னுடைய கணக்கில் கொண்டு மரணித்தவன், வட்டியோடு தன்னுடைய செல்வத்தை சேகரித்து மரணித்தவன், வட்டி கொடுத்து மரணித்தவன், வட்டியோடு தொடர்பு பட்டு மரணித்தவன் நாளை மறுமையில் எழுந்து வருவான். அந்த முஃமின்களுக்கு முன்னால், அந்த நல்லவர்களுக்கு முன்னால், அல்லாஹ் ஒதுக்கக்கூடிய வலதுபுற கூட்டத்திற்கு முன்னால், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்னாலும் ஷைத்தானால் தீண்டப்பட்டவனை போல. அல்லாஹ் இந்த மரணத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஏன்? ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள் வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று. வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும், வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்பு பட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான், அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான். இந்த அல்லாஹ் வசனங்களை அல்லாஹ் எழுதுகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், அல்லாஹ் சதகாவை வளர்க்கிறான். வட்டியோடு இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அல்லாஹ்வால் அளிக்கப்படுகிறது. நமக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் சொன்னார்கள்,
வட்டி அழிக்கப்படுவதென்றால் என்ன என்று அதனுடைய அடிப்படை காரணமாக ஒரு அறிஞர் சொல்லுவார், வட்டி அழிக்கப்படுவதனுடைய அடிப்படை அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வத்தின் பரக்கத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அவ்வளவுதான். செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அவனுடைய அபிவிருத்தியை நீக்கிவிட்டால், அவனுடைய அருளை நீக்கிவிட்டால் அதனுடைய இலக்கு முடிவு அழிவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கை உள்ள ஒரு ஹதீஸை சொன்னார்கள், கேளுங்கள். இன்று நாம் எண்ணக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில், வட்டி வாங்கினால்தான் பில்லியனராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால், அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீஸை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், அதிகரித்துக் கொண்டே அல்லாஹ் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல, அல்லாஹ் அவனுக்காக அவகாசம் அளிக்கிறான். என்ன அவகாசம்? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹ் ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா வாசல்களையும் திறந்து வைப்பான். என்ன வேண்டும்? எதற்காக நீங்கினாய்? செல்வத்திற்காகத்தானே எடுத்துச் செல், உலக தேவைகளுக்காகத்தானே எடுத்துச் செல். அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து இந்த துன்யா தான் உனக்கு வேண்டும் என்றால் இதோ தருகிறேன் என்று விரித்து விடுவான். فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا ما فرحوا اوتوا. அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நிம்மதியோடு இருக்கும் போது அஹத்னாஹும் பக்தா, திடீரென அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். அதற்கு பிறகு அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கூறிவிட்டு எமக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை அழிக்கிறான், சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாள். சதகா அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹ் அதை வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பழத்தை சதக்கா செய்கிறார், அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றால் அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுர்பி ஸதகாத், அல்லாஹ் சதக்காவை வளர்க்கிறான். கொடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, இது இஸ்லாமுடைய நியதி. அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு, அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யார் இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு. அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். மீண்டும் அல்லாஹ் ஜக்காத்தை கொண்டு வருகிறான். வட்டியை அழிப்பதற்கு 2 ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும், அந்த ஊரிலிருந்து, அந்த தெருவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம். அந்த 2ஐயும் அல்லாஹ் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான். ஒன்று சதகா, ஒன்று ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜகாத் என்றால் என்னவென்று தெரியாது. முதல் எப்படி ஜகாத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு. எந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது. ஏதோ 2.5%, ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா 2% எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம். முறையான முறையில் ஜகாத்
கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால், இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் ஜக்காத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜக்காத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா. வட்டியை விடுங்கள் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஃமின்களாக இருந்தால். ஃபஇல்லம் தஃஅலு நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபஅதலு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹ். சாதாரண வார்த்தை அல்ல அது. கேட்டு வைக்கிறோம் பலர், ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான். அல்லாஹ் அவருடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டான். வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வோடு என்று. எப்படி போரிட முடியும்? எதை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க முடியும்? அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க முடியும்? அல்லாஹ்வின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும்? எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும்? எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில்? ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹ். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். சபிப்பவர்கள் யார் சபிப்பது? யார் சபிப்பது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது. யாருக்கு? வட்டியை வாங்குபவருக்கு. யாருக்கு? வட்டியை கொடுப்பவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு, எழுதுபவருக்கு. யாருக்கு? வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு. இந்த 4 குற்றமும் ஒரே குற்றம்தான் வட்டியுடைய பார்வையில். இவர்கள் எல்லோர்கள் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க, நான் வட்டி வாங்கலங்க, வேறு வழி இல்லாம வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால், வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸப்அல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். தெரியுமா 7 பெரும்பாவங்கள் என்ன? முதலில் யாராவது கூப்பிட்டு கேட்டா சொல்லுவீங்களா? நான் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியின் தேடல் அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன என்றுதான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அந்த 7 பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் நம்முடைய பார்வையில் பெரும்பாவங்கள் தான். அதில் உள்ள 2 பாவம், ஒன்று கொலை, பெரும்பாவமா இல்லையா? அதில் உள்ள சூனியம் பெரும்பாவமா இல்லையா? அதில் அந்த பெரும்பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும்பாவம் வட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹமு ரிபன். அல்லாஹ் கேளுங்க, சஹீஹான ஹதீஸ். 1 திர்ஹம் அளவு வட்டி. என் பேங்க் அக்கவுண்ட்லயோ உங்க பேங்க் அக்கவுண்ட்லயோ 1 திர்ஹம்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வச்சுக்கிறீங்களா? ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்களேன்.
20 ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க. திர்ஹமு ரிபன் யஅகுலுஹு الرجل وهو يعلم. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ்விடத்தில் 36 முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது. அந்த மனசை இன்னும் தளர விட்டுறாதீங்க. அடுத்த ஹதீஸை கேளுங்க. அர்ரிபா 73 பாபன். வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு. ஐஸருஹா, அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை மிஸ்லு ஐயன்கிஹ الرجل امه. ரசூலுடைய வார்த்தை அது. وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى. வஹி அது. வட்டியுடைய 73 வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம். எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா? எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா? குறிப்பாக ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நீங்க போய் கீழக்கரை காயல்பட்டணும்னு பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க. இங்க இருக்கிற திருவல்லிக்கேணி அங்க ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல, அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல, அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க. போய் இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க. அங்க வட்டி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸை எமக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். அப்போது நரகத்தை பார்த்தேன். அந்த நரகத்திலே நரகத்துடைய ஒரு ஆற்றில் இரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது. அந்த இரத்த ஆற்றில் ஒருவர் நீந்தி கொண்டே வந்தார். ஒரு மலக்கல்லை கொண்டு எரிந்து அவர் கரையை அடையும் போது மீண்டும் துரத்தினார். மீண்டும் சென்றார் உள்ளே, மீண்டும் வந்தார். கல்லை கொண்டு எரியப்பட்டது, துரத்தப்பட்டது, மீண்டும் சென்றார். இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏன்? இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார். வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம். அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் மிதப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சரிக்கையை நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் எமக்கு வழங்குகிறான். அதில் நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது அது செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுங்கிவிடக் கூடாது, அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது. இதனுடைய சுவாச காற்றை சுவாசிப்பதை கூட அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமக்கு தடையாக கூறுகிறது. ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது? எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது? எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே, அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் இஎம்ஐக்களில் நுழைந்தால்தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும் போது நான் எப்படி வட்டியில் இருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு. அப்படியா இல்லையா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க, இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாருன்னு கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைல் எல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது, அல்லது நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது, மாதம் உங்களுடைய சேலரியிலிருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்துங்கன்னு சொல்லி இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படியா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும். அல்லாஹ்விற்காக
யாருக்காக? யாருக்காக? எங்க அம்மா அப்பாக்காக அல்ல, என்னுடைய மனைவிக்காக அல்ல, என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல, என் ரப்புக்காக. இது போன்ற வட்டியிலிருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம், நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். உங்களை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் மொபைல் நான் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள்? ஒரு ஹராமில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை அல்லாஹ் அழிக்கும் போது, ஹராமில் ஹலாலில் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுத்து அவனை மேன்மைப்படுத்த மாட்டானா? அல்லாஹ்வை அப்படியா நீங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு 20,000 தான் சம்பளம், நான் எப்படி 2 லட்சம் ரூபாய் பொருளை வாங்க முடியும்? நீங்க 2 லட்சம் வாங்கவே முடியாதுன்னு உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த லட்சங்களை கொடுக்க மாட்டானா இன்னி வச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் என எல்லோரும் அல்லாஹ் படைத்ததில் முதலாமவர் முதல் இறுதியானவர் வரை எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய தேவைகளை முன்வைத்து எல்லோருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றினாலும் ஒரு கடலின் ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த கடலின் நீரில் இருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வின் கஜானாவில் இருந்து குறைந்திருக்காது. எந்த கஜானாவை நம்பி நீங்க லோன் வாங்குறீங்க? எந்த கஜானாவை நம்பி இஎம்ஐக்கு போறீங்க? எந்த கஜானாவை நம்பி நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் உடனே என்று எண்ணுகிறீர்கள்? அதற்காக ஹராமில் அதை தேடுகிறீர்கள், ஹராமில் அந்த இன்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்கிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜானா திறக்கப்பட வேண்டும் என்றால் உங்க பேங்குடைய கஜானா 2 டாக்குமெண்ட்ல திறந்துரும், 2 சைன்ல திறந்துரும், 2 பேர் விட்னஸ் போட்டா திறந்துரும், அல்லது 2 ஓடிபி கொடுத்தா கூட திறந்துரும். ரப்புடைய கஜானா திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மைப்பட வேண்டும் என்றால் ஹராம விடுங்கள். அல்லாஹ் அதிசயத்தை கொடுப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் உலகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. முஃமின்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் பரக்கத்தோடு கொடுப்பாங்கிறான் அல்லாஹ். ஈமான் கொண்டு தக்வாவை கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தால் வானம் பூமிகளுடைய கஜானாவை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பானே. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னஹு மகாமுத் தௌராத வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் மின் ரப்பிஹிம் லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் பேசுகிறது, அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் நிலைப்படுத்தி முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி இருந்தால் அவர்கள் சாப்பிட்டிருப்பார்கள். மின் ஃபௌகிஹிம் மேலிருந்து, வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம் கீழிருந்து. ஈமான் உயர்வை தரும். நீங்க கேட்கல அல்லாஹ்ட்ட, அவ்வளவுதான். கேட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அல்லாஹ் 1,20,000 ஐபோன் யா அல்லாஹ். எத்தனை பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, என் அக்கௌண்ட்டுக்கு என் பேலன்ஸுக்கு கிடைக்குமா, என் பேலன்ஸுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து தஹஜ்ஜத் தொழுது சுஜூது செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசையா அல்லாஹ், காசு இல்ல, அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்கி கூடிய அல்லான்னு கேட்டிருக்கீங்களா? முதல்ல அவன் 6 கேள்வி கேட்பான். அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்புட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِ. அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டு கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லதில்லை, அவ்வளவுதான். ஐபோன் உனக்கு நல்லதில்லை, நரகத்துக்கு கூட்டு போயிடும். அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன், அதனால வேணாம், நோக்கியாவோட நிறுத்திக்கோன்னு அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம் உனக்கு, கவலைப்படாது. நீ கேட்டல்ல, கொடுக்கலல்ல, அதனுடைய கூலி மறுமையில வாங்கிக்கோ.
என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் கேட்கப்பட்ட எதையும், அது உலக காரியமாக இருந்தாலும் மறுமையின் காரியமாக இருந்தாலும், அவன் கரம் கீழே விழும்போது அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ரப்பிடத்தில் கேட்டீர்களா, யா அல்லாஹ் எனக்கு பில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் மில்லியனர் ஆகணும், யா அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாதிச்சு எப்படியா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற, யா அல்லாஹ் ஒரு வழியை திறந்து வை யா அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். நீங்க கேட்கல, நீங்க உங்க எண்ணத்தை விசாலமாக்கல. என்னால எப்படி முடியும் நினைக்கிறீங்க? ஒரு முஃமின் எப்படி என்ன முடியும்? அல்லாஹ்வுடைய கஜானாவை அறிந்தவன், அல்லாஹ்வை அறிந்தவன், தட்டினால் திறக்கப்படும் என்று அல்லாஹ்வின் நம்பிக்கை அறிந்தவன் எப்படி விட முடியும்? அல்லாஹ் துனியாவை தான் கொடுப்பங்கிறான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அந்த நபி சொன்னார், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்கள் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன். குர்ஆன் சொல்லுகிறது, நீ தௌபா செய்து வா, அதுதான் உனக்கு வேணுங்கிறது வேணும்னா அல்லாஹ்விடத்தில் நின்று அழுது பாவ மன்னிப்பை கேட்டு இனிமேல் தொடமாட்டேனே அல்லாஹ், உயிரே போடால் பரவாயில்லை அல்லாஹ், நீ கொடு நான் வாங்கிக்கிறேன் என்று அல்லாஹ்வின் கணக்கை நம்பிக்கை வைத்து மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் சொல்றான், வயும்திதுக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நேரம் முடிவடைகிறது. உங்களுக்கு உதவி செய்கிறேன். எதில்? பிஅம்வால், செல்வத்தில். சொர்க்கத்தில் மட்டுமல்ல, பிஅம்வால் செல்வத்தில், வல்பனீன் குழந்தைகளில். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, தோட்டங்கள், துறவுகள், ஆறுகள் என எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கிறேன். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. மாலக்கும், ஏன் அவனை அழைக்கவில்லை? ஏன் அவனிடத்திலே வரவில்லை இவர்கள்? உலகத்தின் கடன்காரர்களிடத்தில் சென்று கடனை கேட்கிறாயே, ரப்புடைய கஜானாவில் அவன் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கேள், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை கேட்கப்பட்டால். ஆனால் யார் அதை மறந்து பாவங்களில் செய்து பாவங்களை அதை தேடுகிறார்களோ, ஒருவேளை அல்லாஹ் கொடுத்தாலும் ஃபஇதாஹும் முப்லிசூன், அவர்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹ்வை மறந்து, குர்ஆனை மறந்து, ஹதீஸை மறந்து நீங்கள் எதில் சேகரித்தாலும், எதில் உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தினாலும், நீங்கள் எவ்வளவு கார்கள், எவ்வளவு மொபைல்கள், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு சொத்துக்களை ஹராமில் சேகரித்திருந்தாலும் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, நெருக்கடியோடு தான் இருப்பீர்கள். மாசம் ஆச்சுன்னா 30ஆம் தேதி ஆச்சுன்னா உயிர் போயிடும். ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. மறுமையில் குருடனாக வருவான். ஏன்? இந்த உலகத்தில் குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் சொல்லப்பட்ட போது குருடனாக மாறினான். மய்யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹ்வை பயந்து அதை நிறுத்துங்கள் பாவ மன்னிப்போடு, அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைப்பான். எதற்காக நீங்கள் ஹராமில் சென்றீர்களோ அல்லாஹ் அதே வாசலை ஹலாலில் உங்களுக்கு திறந்து வைப்பான். உமையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா, குர்ஆனுடைய வாக்கு அது. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். வசனத்தை எப்படி விவரிப்பது? அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், உலகத்தில் அல்லாஹ் கொடுப்பாங்கறான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். கடைசியாக எனக்கும் உங்களுக்கும் சூரா பக்ராவுடைய 278வது வசனத்தை நினைவூட்டி முடிக்கிறேன். இதுதான் சபையுடைய முக்கியமான அறிவுரை. எல்லா அறிஞர்களும் நானும் உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அறிவுரை. எனக்கும் உங்களுக்கும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.